அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கரை நான் சொல்லித்தர இருக்கிறேன். தயவு செய்து இந்த திக்கரை நீங்களும் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அல்லாஹ் இதற்குண்டான நன்மை நம் அனைவருக்கும் கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை பெற முடியாதவரா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். எங்களில் ஒருவர் எப்படி 1000 நன்மைகளை பெற முடியும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 முறை தஸ்பீஹ் செய்தால், சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை சொல்லுவார்களே ஆனால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். இதை ஒருவர் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் பரிபூர்ணத்தையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். ஒரு நாளில் வெறும் 100 முறை சுபஹான் அல்லாஹ் சொல்வதன் மூலம் 1000 நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் ஒரு நல்ல செயலுக்கு குறைந்தபட்சம் 10 மடங்கு நன்மை வழங்கப்படும் என்ற குர்ஆனின் பொதுவான விதியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, எவர் ஒரு நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதை போன்று 10 மடங்கு நன்மைகள் உண்டு. எனவே 100 தஸ்பீஹ் செய்வோமே ஆனால், சுபஹானல்லாஹ் சொல்வோமே ஆனால் 1000 நன்மைகள் கிடைப்பது இது அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அல்லது 1000 பாவங்கள் அழிக்கப்படும். ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக அவரிடமிருந்து 1000 பாவங்கள் அழிக்கப்படும் என்று வருகிறது. ஒரு சிறிய திக்ரின் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களின் பாவங்களை அழித்து நன்மைகளை அதிகரிக்கிறான். குர்ஆனிலேயும் திக்ரு செய்வதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஆகவே யார் ஒருவர் 100 முறை சுபஹான் அல்லாஹ், இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கிறது சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி என்று கூறுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். ஆகவே திக்ரு செய்வது மிக எளிது, அதனுடைய நன்மை மிக பெரியது. 100 முறை சுபஹான் அல்லாஹ் சொல்வதற்கு அதிக நேரம் தேவையில்லை. தினமும் இதை சொல்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா 1000 நன்மைகளை நமக்கு கொடுக்கிறான், 1000 பாவங்களை அல்லாஹு தஆலா அழித்து விடுகிறானே. இந்த நன்மையை பெறக்கூடிய மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். சுபஹான் அல்லாஹ் என்று 100 முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிவிடக்கூடிய மக்களாக, நன்மையை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.